உன் முகம் காட்டு. 30 லட்சம் ஓட்டு பெட்டியில் விட சொன்ன அவன் என்ற மாஸ் லீடர், அவன் தான் மன்னாதி மன்னன். அவர் 13 ஆண்டு காலம் இந்த மண்ணில் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த நாற்காலியை கருணாநிதி நினைத்து பார்க்க முடியாதவர்கள். அந்த தலைவர் மறைந்தான். நான் அன்னைக்கு திமுகவில் பேச்சாள் மறைந்த அன்னைக்கு நான் அழுதேன். எனக்கு பரிசு தந்தவன் அல்லவா, ஏசிபி பிரபாகரனுக்கு பெண் பார்க்கிறேன் என்று சொன்னவன் அல்லவா, ஏழை மக்களோடு ரத்தமும் சதையுமாக கலந்தவன் அல்லவா, குடிசைகளுக்கு ஒளிவிளக்குகளை ஏற்றி வைத்தவன் அல்லவா, ரிக்ஷாக்காரனுடைய வாழ்க்கை வசந்தத்தை உருவாக்கி தந்தவன் அல்லவா, கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று படகோட்டியாக மீனவர்களுக்கு குடும்ப செய்தவர் அல்லவா. காலம் அவரையும் விழுங்கியது. அன்றைக்கு தலைநகர் சென்னையில் இறுதி ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் நானும் கலந்து கொண்டேன். திமுக பேச்சாளர், நீ ஏன் கலந்து கொண்டாய் என்று கேட்கிறீர்களா? எதிரும் புதிருமாக இருக்கிற ஒரு கட்சியில் இருந்துட்டு அந்த தலைவனுடைய இறுதி ஊர்வலத்தில் நீ எப்படி கலந்து என்று கேட்கிறீங்களா? அவன் ஒருவன் தான் தமிழ் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு 6 கோடி ரூபாயை அண்டிக் கொடுத்த தலைவர். அவன் ஒருவன் தான் நாவலர் என்கிற நிதியமைச்சரிடத்திலே கையெழுத்திடச் சொல்லி அரசு கருவூலத்தில் தமிழகத்திற்கு நிதி கொடுத்தவன். அதற்கு நன்றி தெரிவிக்க வந்தேன் அவன் ஊர்வலத்தை. அன்றைக்கு எனக்கு வகுப்படுத்தவன், எனக்கு வசீகரமான வார்த்தைகளை சொல்லி தந்தவன், என்னுடைய குருநாதராக நான் மனதிலே வரித்துக் கொண்ட என் அண்ணன், வார்த்தைகளுக்கு அத்தர் பூசுகிற வார்த்தை சித்தர் வலம்புரி நான் தான். மக்கள் திலகம் எம்ஜிஆரினுடைய இறுதி ஊர்வலத்தை அவர்தான் அன்னைக்கு வர்ணித்துக் கொண்டிருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அணிந்திருப்பது பட்டு சட்டை, அவர் அணிந்திருப்பது பட்டி வேட்டி, அவர் காலில் அணிகிற ஷூ துபாயில் இருந்து ஒரு கோடீஸ்வரன் அவருக்கு பரிசாக கொடுப்பார், வருடத்திற்கு 12 ஷூ. அவர் கழுத்தில் அணிகிற சால்வை காஷ்மீர் சால்வை. அவருடைய நாடோடி மன்னன் படத்தை பார்த்துவிட்டு காஷ்மீர் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு பரிசாக கொடுக்கிற சால்வை அது. அவர் விரலிலே மின்னி மிளர்ந்த வைர மோதிரம், அவர் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி, பெற்றெடுத்த மாதா அன்னை சத்யாவினுடைய முகம் பதித்த டாலர், அதிலே முத்து பவளம் முழுவயிரம் மாணிக்கம் பத்தி ஒளி வீசும் பதக்கத்தால் மார்பில் அவன் அன்னை அலங்கரித்தான். பெற்றதாயை பேண வேண்டும் என்று உலகத்திற்கு சொல்லி தந்த முதல் தலைவர் மக்கள் தலைவர். அவருடைய உடம்புல இருந்த ஆஸ்தி மட்டும் அன்னைக்கு 50 லட்சம் இருக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு சந்தனப்பேழை, மன்னாதி மன்னனை என்ற சந்தனப்பேழை வைத்து இறுதி ஊர்வலம் நடக்கிறது. என் அண்ணன் வலம்புரிகான் அதை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். மெரினா கடற்கரைக்கு அது வருகிறது, அந்த புகழ் உடம்பு. அப்போது மண்ணை தோண்டி அந்த மக்கள் திலகத்தை அந்த வெள்ளி மணலில் இறக்கப் போகிறார்கள். அப்போது என் அண்ணன் வலம்புரிகான் சொன்னான், மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கத்தை தான் நாங்கள் எடுப்போம். இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அதில் வைக்கிறோம் என்ற கவலை. இதுவரைக்கும் சூரியன் மட்டும்தான் கடற்கரையில் அஸ்தமனமாகி இருக்கிறது. இன்றைக்குத்தான் கடற்கரையில் சந்திரன் கொண்டு அஸ்தமனமாக இருந்து என் அண்ணன் சொன்னது என் காதில் இன்றைக்கு விழுகிறது. காலங்கள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காவிய தலைவருடைய பிறந்த நாள். அவன்